ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம தங்கமயில் ஒரு பக்கம் கோயிலுக்கு போகிற அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அமௌண்ட் கேட்கலாம். நீங்கள் பாண்டியனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் வெட்டி பயல்கள்கிட்ட உனக்கு என்னடா பேச்சுன்னு சொல்லிட்டு சரவணன்ட்ட சொல்லாராமா நம்ம பாண்டியன். ஆமாம், இவர் அடுத்த நாட்டு அதிபராக இருக்காரு, அதனால் இவர் பேசுவாருங்கிற மாதிரி நக்கலாக பார்த்தாரு. நம்ம கதிர் தாங்க கரெக்ட் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் போங்கடா போங்க போய் பழப்ப பாருங்க அப்படின்ட்டாங்க. கடைசியில் எப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம், வந்துட்டாரா எம்டன் மகன் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க இவங்க. அதுக்கப்புறம் எப்படி கேட்டாலும் அண்ணனுக்கு எப்படியும் காசு தர போகிறதில்ல, நம்ம ஏதாவது வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பிளான் பண்ணி கேக் வாங்கிட்டு போக அங்கே டெக்கரேஷன் ரெடி பண்ண வேற லெவலில் இருந்து தங்கமயில் ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்களாமா. யாருக்குன்னு கேட்டேன்னு இவங்களுக்கு என்னன்னா அவ்வளோ பெரிய இன்ப அதிர்ச்சி அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா மாமா மாமா நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் எமோஷனுக்கு போயிடுச்சுமா. ஓவர் எமோஷன் உடம்புக்கு ஒதுக்காதுன்னா கேட்குதா அந்த பொண்ணு. கடைசியில் ஒரு வழியாக இங்கே சொல்ல அதுக்கப்புறம் நம்ம சரவணன் அப்படியே புடவை கொடுக்க தாறுமாறா ரொமான்ஸ் பிச்சுக்கிட்டு பறக்க. ஐயோ என்ன ஒரு அக்கறை, இதெல்லாம் புள்ளங்கிறதுனால தான்மா, புள்ள பிறந்துச்சுன்னா கண்டிக்க கூட மாட்டாங்க, இது உனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ வந்து ஓவராக கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க அந்த டைமில். மித்த நேரம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு அந்த டைமில் கூட நெகட்டிவிட்டி அதிகமாக வச்சு செஞ்சிடும். ஏன்னு பார்க்குறீங்களா, அதாவது ஒரு பக்கத்து மைண்டு டிப்ரெஷன் ஒரு பக்கம், புருஷன் டிப்ரெஷன் ஒரு பக்கம், எந்தையும் கேர் பண்ணலங்கிற நினப்பு ஒரு பக்கம், எல்லாம் சேர்ந்து வச்சு சாவடிக்கும் நம்மள. அந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்காங்க பல பேருங்க. அந்த வகையில் நம்ம தங்கமயில ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக கொடுக்குறாரு. புடவை கொடுத்தது என்ன, மல்லிகைப்பூ கொடுக்கறது என்ன. மறுநாள் காலையில் விடியுது, உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனால் மொத்த குடும்பம் திரண்டு போய் நிற்குது. கேட்டால் பாண்டியன் குடும்பம் தெரிய வேணாமாங்கிறாங்க. அல்லப்பற கிளப்புற தான். அதுக்கப்புறம் அங்கே போனால் நம்ம சரவணன் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறாரு. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம தங்கமயில். ஓகே.